ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெம் ரிவ்யூ. இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா பண்டைய எகிப்தியர்களோட கண்டுபிடிப்பில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் கவர் பண்ணாத க்ரேஸியான மைண்ட் ப்ளோவிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பியூட்டி டூல்ஸ். பழமையான எகிப்திய மக்கள் பார்த்தீங்கன்னா மேக்கப்பை இன்ட்ரெஸ்டாக மட்டுமே யூஸ் பண்ணதில்லை. அவங்க ஐலைனர், லிப் பாம், ஃபேஸ் க்ரீம்ஸ், பர்ஃப்யூம்ஸ் இது எல்லாமே இன்வென்ட் பண்ணி யூஸும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஐலைனரோட பேர் பார்த்தீங்கன்னா கோல்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இது சிம்பிளான மேக்கப் மட்டும் இல்லை, இது கண்ணை இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்டும் பண்ணுது. மெடிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இதுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நெயில் பாலிஷ், சென்டடான ஆயில்ஸ், ஃபேஸ் மாஸ்க், ஹேர் டை இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸையுமே டெய்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. முடியை சாஃப்டாகவும் ஃப்ராக்ரண்ட்டாகவும் வச்சுக்க, ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்க பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், மினரல்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பழமையான எகிப்திய மக்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது பியூட்டி மட்டும் இல்லை, ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. பரோக்கள் பார்த்தீங்கன்னா ராயல் அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்ண காஸ்மெட்டிக் லேப்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் இதெல்லாம் வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்பெஷலான ரெசிபீஸில் கோல்ட், ஹெனா, சென்டடான ஆயில்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ராயல் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஸ்பெஷலான ஒகேஷன்ஸுக்கு கூட, ஃபெஸ்டிவலுக்கு, ரிச்சுவலுக்கு கூட மெஜிக்கல் அண்ட் ப்ரொடெக்டிவ் பர்பஸில் இந்த மேக்கப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்களோட இன்னொரு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா கேலண்டர் சிஸ்டம்னு சொல்லலாம். நாம் இப்போ லீப் இயர்ஸ், மந்த், ஃபெஸ்டிவல்ஸ் இது எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய எகிப்தில் ஆல்ரெடி 365 நாட்களை கொண்ட கேலண்டர் எக்ஸிஸ்டாக இருந்திருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நைல் ரிவர் ஃப்ளூடிங், அக்ரிகல்ச்சர் சைக்கிள்ஸ், பிளான்டிங் அண்ட் ஹார்வெஸ்ட் சீசன் இதெல்லாமே பர்ஃபெக்டாக ட்ரெக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், கடவுளுக்கு செய்யக்கூடிய ஆஃபரிங்ஸ் இதெல்லாம் கேலண்டர் படி பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேலண்டரை பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 மாதங்கள் இருந்திருக்கு, அது பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு மாதங்கள்லையுமே 30 நாட்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 5 ஃபெஸ்டிவல் நாட்களையும் எட் பண்ணி ஃபுல்லாகவே 365 நாட்கள் கொண்ட கம்ப்ளீட்டான ஒரு கேலண்டர் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஜிபிஎஸ், மாடர்ன் டூல்ஸ் இது எதுவுமே இல்லாமல் 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த டைமில் இந்த லெவலில் ட்ரெக் பண்ணி கேலண்டர் உருவாக்கிக்கிறாங்க. அண்ட் மாடர்ன் ஹிஸ்டோரியன், சயின்டிஸ்ட் கூட இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்படி எந்த விதமான டெக்குமே இல்லாமல் இவங்க கேலண்டரை கால்குலேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்டைய எகிப்தியர்கள் ஆல்ரெடி செயல்போட், கார்கோ ஷிப்ஸ், ஃபியூனரரி போட்ஸ் இதெல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் மாதிரியே ரிவரில் ட்ராவல் பண்ண, ட்ரேட் பண்ண ராயல் ஃபியூனரல் ப்ரொஃபஷன்ஸுக்கு கூட இதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வுடன் போட்ஸில் அட்வான்ஸ்டான ஸ்டீரிங் சிஸ்டம் எல்லாமே இருந்திருக்கு. பேசிக்கலி பெடல்ஸ், ரடர்ஸ், சேல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட்லி அவங்க டிசைன் பண்ணி ஸ்ட்ராங்கான நைல், கரண்ட் அண்ட் சீசனல் ஃப்ளூட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி போட் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவர் ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண, போட்ஸை பேலன்ஸ் பண்ண, ஸ்டெபிலைஸ் பண்ண அட்வான்ஸ்டான இன்ஜினியரிங் நாலேஜும் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நேவிகேஷன் டெக்னிக்ஸ் கூட இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ஸ், சன் மார்க்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கும், ட்ரேட் மிஷன்ஸுக்கும், கார்கோ டெலிவரிக்கும் ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பண்டைய எகிப்தியர்களோட ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக மட்டுமில்லை, அது ஸ்டேட்டஸ், வெல்த், பவர், ஈவன் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை கூட ரீப்ரசன்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் மாதிரி தான் இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பரோ, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான குருமார்கள் இவங்க எல்லாருமே கோல்ட் நெக்லஸஸ், பிரேஸ்லெட்ஸ், ரிங்ஸ், இயரிங்ஸ் இதெல்லாம் அணிஞ்சு அவங்களோட சோஷியல் பொசிஷனை காட்டுவாங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெஜிக்னு சொல்லலாம். கோல்ட், சில்வர், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பீசஸில் தாயங்கள் இல்லைனா ப்ரொடெக்டிவான சிம்பிள்ஸ் கூட இருந்திருக்கு. அதாவது தீய சக்திகள்லேருந்து இது பாதுகாக்குன்னு சொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜுவல்லரிக்கு கொடுத்துருக்க டிசைனோட க்ரியேட்டிவிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். நெக்லஸில் சின்ன சின்ன பீட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கார்விங்ஸ், கலர் காம்பினேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக பர்ஃப்யூம் அண்ட் ஃப்ரெக்ரன்ஸ் மேனுஃபேக்சரிங் டாப்பிக்கை பார்க்கலாம்.
பழமையான எகிப்திய மக்களுக்கு பர்ஃப்யூம்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும் இல்லை, அது ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிக்கல் பர்பஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எசென்ஷியல் ஆயில்ஸ், சென்டடான ஆயில்ஸ், இன்சென்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாம்ஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் டோட்டலி அட்வான்ஸ்டான கெமிக்கல் ப்ராசஸ்ல அவங்க ஃப்ளவர்ஸ், ஹர்ப்ஸ், ரெசின்ஸ், ஸ்பைசஸ், அது மட்டும் இல்லாமல் எனிமலோட ஃபெட்டை மிக்ஸ் பண்ணி கூட லாங் லாஸ்டிங்கான பர்ஃப்யூம் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சில பர்ஃப்யூமில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃப்ளேக்ஸ் இல்லைனா ப்ரீஷியஸான ரெசின்ஸ் இதெல்லாம் எட் பண்ணி எக்ஸ்ட்ரா லக்ஸரி எஃபெக்டை தந்திருக்காங்க. அண்ட் பர்ஃப்யூமை ஜஸ்ட் பர்சனல் யூஸுக்கு மட்டும் இல்லாமல் டெம்பிள் ரிச்சுவல், மமிஃபிகேஷன் ப்ரோசஸ், ரோயல் செரமனிஸில் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பரோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களோட லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில், ஈவன் டிப்ளமேட்டிக் மீட்டிங்ஸில் கூட சிக்னேச்சராக சென்ட் அனுப்பி ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்களோட பவரை ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பழமையான எகிப்திய மக்களோட மைண்ட் ப்ளோயிங்கான கண்டுபிடிப்புகள்னு சொல்லலாம். அவங்களோட நாலேஜ், க்ரியேட்டிவிட்டி, சயின்ஸ், ஸ்பிரிச்சுவலிட்டி இதில் எல்லாமே இந்த கண்டுபிடிப்புகளில் நாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.